ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆமேன். இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிற முக்கியமான காரியம், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்யுங்கப்பா, நன்மையை கட்டளையிடுங்க. ஆமேன். சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம், தாவீது ராஜா சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நன்மையும் கிருபையும் தொடருமா? ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே தீமை தானே, ஒரே போராட்டம், ஒரே உபத்திரவம், நிறைய இழப்புகள், கஷ்டங்கள், வியாதிகள், வருத்தங்கள், பிரச்சனைகள், குடும்ப போராட்டங்கள், எப்போ பார்த்தாலும் தீமையாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் இருந்து ஆண்டவரை பார்த்து கெஞ்ச போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மையை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு நாத்தான் வேல் பார்த்து பிலிப்பை பார்த்து கேட்டது, நாசரேத்தூரில் ஒரு நன்மை உண்டாகுமா என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன காரியம், வந்து பார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் நன்மையை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான ஈவை, நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா.